இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து, எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் அதாவது பணம் பாதாள வரல பாயன்னுவாங்க, அதுமாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஈரோட்டில் அவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல் அங்கே மாவட்டத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை மாதிரி அராஜகம்லாம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்றைக்கி 10 எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்றைக்கி. அப்போது இப்போ மட்டும் என்ன எடுக்க போகிறாங்க விக்கிரவாண்டியில்?